தேமுதிகவோடு கூட்டணி வைக்கும் கட்சி ஆட்சி அமைக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் ரோடு ஷோ மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் தாம் நேரடியாக சென்று வருவதாகவும் வருகிற 2026 தேமுதிகவிற்கான காலம் என்றும் தெரிவித்தார். மேலும் கிரகணம் என சொல்கிறார்கள், இன்றிலிருந்து யார் யாருக்கு கிரகணம் பிடிக்கிறது, யார் யாருக்கு ஒளிமயமாக இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து 2026 யாருடன் தேமுதிக கூட்டணி வைக்கிறார்களோ அவர்கள்தான் ஆட்சி அமைப்பார்கள் எனவும் தெரிவித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து என்று ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை நம்பி பல மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தந்தார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய அவர், தமிழகத்தை ஆளும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறனற்ற முதலமைச்சர் என்றும் அதனால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும் எனவும், ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 10 ஆண்டுகால ஆட்சியில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தது அதிமுக அரசு என்றும், ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்று 52 மாதங்களில் ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரவில்லை எனவும் குற்றம் தெரிவித்தார். அந்த 10 ஆண்டு ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து இந்த மக்களுடைய குறைகளை போக்கிய அரசு முழுமையான ஏழை மக்களுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு மருத்துவமனை கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சி பொறுப்பேற்று 52 மாசம் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாட முடியுதா? கேட்டா மத்திய அரசு மீது பழி சுமத்துறாங்க. மதுரை அருகே மனைவியின் தகாத உறவை கணவன் கண்டித்ததால் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை எலியார்பத்தி கிராமத்தை சேர்ந்த மாரியம்மாள், இவருடைய கணவர் வீராணன். மேலும் மாரியம்மாள் அதே ஊரை சேர்ந்த ஒருவருடன் முறை தவறிய உறவில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை மாரியம்மாளின் கணவன் வீரனன் அடிக்கடி கண்டித்துள்ளார். இதனால் ஏற்கனவே ஒருமுறை பூச்சி மருந்து குடித்து தற்கொலைக்கு முயன்ற பொழுது காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி எலியார்பத்தியில் உள்ள அவரது வீட்டில் மாரியம்மாள் பேச்சு மூச்சு இன்றி கிடந்துள்ளார். அருகில் உள்ளவர்கள் இவருடைய மகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அருகில் இருந்த உறவினர்கள் உதவியுடன் மாரியம்மாளை மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்த கூடக்கோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீஞ்சூர் அருகே அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து மேய்ச்சலுக்கு சென்ற 4 எருமை மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே நளினி பலராமன் என்ற தம்பதிக்கு சொந்தமான எருமை மாடுகளை மேய்ச்சலுக்காக நத்தியம்பாக்கம் பகுதிக்கு கொண்டு சென்றனர். அப்போது நத்தியம்பாக்கத்தில் அறுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததில் எருமை மாடுகள் மீது மின்சாரம் பாய்ந்து 4 மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. மின்சார வயர்கள் தாழ்வாக செல்வதாக பலமுறை புகார் அளித்தும் சேதமடைந்த மின்கம்பிகளை சீரமைக்க வலியுறுத்தியும் மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக அலட்சியம் காட்டியதே எருமை மாடுகள் உயிரிழப்புக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் இந்த சம்பவம் குறித்து மீஞ்சூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல்துறையின் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மற்றும் பெண் காவலர் ஒருவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி போக்குவரத்து காவல் பிரிவில் உதவி ஆய்வாளராக வேலை பார்த்து வந்தவர் செல்வகுமார். அதே பிரிவில் இந்திரா காந்தி என்பவர் காவலராக வேலை பார்த்து வந்தார். இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி நடுரோட்டில் வைத்து சண்டையிட்டுக் கொண்டனர். இந்த பிரச்சனை வெளியே தெரிந்ததால் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமார் திருச்செந்தூருக்கும் காவலர் இந்திரா காந்தி புளியம்பட்டி காவல் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே இந்திரா காந்தியை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு செல்வகுமார் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இப்பிரச்சனை குறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலையத்தில் இந்திரா காந்தி புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் மீது 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து போக்குவரத்து உதவி ஆய்வாளர் செல்வகுமாரை சஸ்பெண்ட் செய்து திருநெல்வேலி சரக டிஐஜி சந்தோஷ் ஹாசினி மணி உத்தரவிட்டுள்ளார். இதேபோல காவல்துறை நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக பெண் காவலர் இந்திரா காந்தியை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் உத்தரவிட்டார். காவலர் இந்திரா காந்தி வெளியூரில் இருப்பதாக கூறியதால் கோவில்பட்டி கிழக்கு போலீசார் அவரது வீட்டில் சஸ்பெண்ட் உத்தரவை ஒட்டினர்.
ஏம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேத்து நைட்டே உனக்கு எல்லாம் போயிருக்கும் சரியா, நேத்து நைட்டே உன் உயிர் போயிருக்கும். ஒரு நூல் எல்லாம் தப்பிட்ட, அந்த நூல் எல்லாம் வேற ஒரு காரணம் சரியா, நேத்து நைட்டே உனக்கு முடிஞ்சிருக்கும். அதான்டி உன் நேரம் நல்ல நேரம் சுத்தி வருதுடி. அவ்வளவு வெறுப்புல நான் வந்து நின்றேன், இங்கதான் நின்றேன். உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியும், நேத்து நைட்டு ஒண்ணு முடிச்சிருப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.